ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னா C++ டுட்டோரியல் வந்து பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இன்ட்ரடக்ஷன். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டருக்கு என்ன புரியும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான் வந்து புரியும் கம்ப்யூட்டருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தோம்னா அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். அதுதான் மெஷின் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 நம்பர் நம்ம ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம மெஷினுக்கு புரிகிற மாதிரி கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் தான் கொடுக்கும். இதான் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இது வந்து 2 நம்பர் ஆட் பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்து கொடுக்கும். அதுதான் வந்து இந்த கோடு. இதே வந்து நம்ம C++ல் எழுதுறோம்னா எப்படி எழுதுவோம்? ஏபி சம்னு 3 வேரியபிள் எடுத்துப்போம். ஏபியில் இன்புட் வச்சுப்போம், அதை ஆட் பண்ணிவிட்டு சம்மில் ஸ்டோர் பண்ணிப்போம், சம்லேருந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இது C++ கோடு. ஸோ இந்த கோடை நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி வந்து பைனரி ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணி மிஷினுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்து கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இந்த விஷயத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், கம்பைலர்ஸுங்கிற கான்செப்டே கொண்டு வரோம். ஸோ C++ வந்து பார்த்தோம்னா கம்பைல்டு லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அதுக்கு மீனிங் என்ன, C++ வந்து என்ன பண்ணோம், நம்ம கொடுக்குற கோடை ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். எதுக்கு, மெஷின் கோடுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். ஸோ அப்போ மெஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து இது ப்ராசஸ் பண்ணோம். ஸோ அப்போ வந்து ஹைலி எஃபிஷியன்ட், மெஷினுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ்லேயே கொடுத்துட்டோம்னா ஸோ நம்ம டைப் பண்ணுறது ஹை லெவல், நம்ம மெஷினுக்கு புரியணும்னா அது லோ லெவல். ஸோ இந்த மாதிரி கன்வர்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் டூல்ஸ் வந்து தேவைப்படும். அதுதான் டெவலப்மெண்ட் டூல் செயின்னு சொல்லுவோம். ஸோ அதில் காமனாக நமக்கு என்ன இருக்க போது, கோர் கான்செப்ட்ஸ் என்னது, கம்பைலர் அண்ட் லிங்கர். லிங்கருங்கிறது வந்து கம்பைலருங்கிறது கன்வெர்ட் பண்ணுறது தான் கம்பைலர். லிங்கருங்கிறது இதுக்கு அடுத்து இதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன ப்ரொசீஜர் கொடுக்குறோங்கிற, இல்லை ப்ராசஸ் என்ன கொடுக்குறோம், இல்லை செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுக்குறோமோ அதை மென்ஷன் பண்ணுறது தான் வந்து லிங்கரோட வேலை. ஸோ கன்சோல் ப்ரோக்ராம்ஸ்னால் என்ன, ஒரு பிளாங்க் ஸ்க்ரீனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வந்து இன்புட்டோ இல்லை அவுட்புட்டோ ப்ராசஸ் பண்ண போகிறோம் யூசர்கிட்ட அப்படின்னா அதுதான் வந்து கன்சோல் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம பேசிக்காக ஒரு ப்ரோக்ராம் வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம் கன்சோல் ப்ரோக்ராம்ஸ்னால் அதுக்கு என்னென்ன வேணும், ஐடி, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்னு சொல்லிட்டு. ஸோ இதில் டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்கும், அதுக்கப்புறம் கம்பைல் பண்ணுறதுக்கு, லிங்க் பண்ணுறதுக்கு. ஸோ அது எல்லாமே டூல் வந்து கம்பைண்ட் ஆகி ஒரே டூலாக இருக்கும். ஸோ அதுதான் ஐடின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன்று வந்து என்ன பிளாட்ஃபார்ம், நம்ம வந்து விண்டோஸா லினக்ஸா இல்லைனா வந்து மேக்கான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். மூணாவது தான் கன்சோல். ஸோ கன்சோல் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம அட்வான்டேஜ் என்னது, ஈஸியாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும் இன்புட் அண்ட் அவுட்புட்க்கு. அதுக்கப்புறம் சிம்பிள் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் பேசிக்காக அதில் அட்வான்டேஜ். ஸோ அடுத்து பேசிக்ஸ் ஆஃப் C++ வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர், ஒரு C++ ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் ஹலோ வேர்ல்டு வந்து பிரிண்ட் பண்ணி தான் வந்து அதோட ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்ப்போம். ஸோ C++ல் இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறோம், இது ஆக்சுவலாக கமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுக்காக நமக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கிற கோடு தான் வந்து இந்த கமெண்ட்டு. 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுக்குறோம். ஸோ மை ஃபஸ்ட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம். இது வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து இது வந்து அவாய்ட் பண்ணிடும். இது சும்மா நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுது. அதுக்கடுத்து ஹேஷ்ங்கிறது ப்ரீ ப்ராசர், இன்க்ளூடுங்கிறது இந்த ப்ரீ ப்ராசரில் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி ரெடியாக வைங்கன்னு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த ப்ரீ ப்ராசர். ஸோ என்ன இன்க்ளூட் பண்ண போகிறோம், இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம், ஐஓ ஸ்ட்ரீம்ங்கிற இந்த ஹெடரை அதில் இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதுலேருந்து இருக்கிற எல்லாத்தையும் ரெடியாக வச்சுப்போம். ஒன்ஸ் வந்து எல்லா ப்ரோக்ராமும் மெயின்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல எஸ்டிடிங்கிறது ஸ்டாண்டர்ட் லைப்ரரி C++ல் இருக்குது. அந்த லைப்ரரிக்குள்ளே இருக்கிற சிஅவுட்டுங்கிறத வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். இது வந்து ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம், கோலன்ங்கிறது. ஸோ இந்த லைப்ரரிக்குள்ளே இருக்கிற மெத்தட் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி, இல்லை வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இது ஸ்கோப் ரெசல்யூஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஹலோ வேர்ல்டுங்கிறது இந்த அவுட்புட் என்ன பண்ண போகிறோம், இந்த சிஅவுட் மூலமாக பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் C++ ப்ரோக்ராம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ கமெண்ட்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, நம்ம யூசர் அண்டர்ஸ்டாண்டபிளுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி பண்ணிக்கிறது தான் வந்து கமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் 2 ஃபார்மேட் இருக்குது. சிங்கிள் லைன் கமெண்ட், நான் அந்த வேரியபிள் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு மென்ஷன் பண்ணணும்னா அதுக்கு சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து பிளாக் ஆர் மல்டி லைன் கமெண்ட் எதுக்காக, ஒரு டாக்குமெண்டேஷன் இல்லை ஒரு என்டையர் ப்ராஜெக்ட் வந்து C++ல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டயத்தில் வந்து நான் என்ன பண்ண முடியும், இந்த டாக்குமெண்டேஷன் ஃபுல்லாகவே வந்து நான் இந்த ப்ரோக்ராம்லேயே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் கமெண்ட்ஸாக. இல்லை அப்படி இல்லைனா தனியாக ரீட்மி ஃபைல் வந்து போட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் மட்டும் என்ன பண்ணுது, இல்லை பர்டிகுலர் C++ ஃபைல் மட்டும் என்ன பண்ணுதுன்னா அந்த சமயத்தில் வந்து இந்த கமெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி. ஸோ இந்த நேம் ஸ்பேஸுங்கிறது எதுக்காகனா, ஒரு வாட்டியும் நான் வந்து எஸ்டிடி ஸ்டாண்டர்ட் ஸ்கோப் ரெசல்யூஷன் சிஅவுட்டுங்கிற அதை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக சிஅவுட்னு ஆக்சஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட் நான் என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்ட் லைப்ரரி நான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லணும். ஸோ அதை குவாலிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த நேம் ஸ்பேஸுங்கிற கான்செப்ட்டு. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், சிஅவுட்டுங்கிறது ஸ்டாண்டர்ட் லைப்ரரி, இது எல்லாமே என்ன இருக்க போது, C++ல் இருக்கிற ஸ்டாண்டர்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்க போகுது. ஸோ நான் அதை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லணும்னா நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி, அந்த எஸ்டிடிங்கிற நேம் ஸ்பேஸை நான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லணும். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல அதே தான் ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம், இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், ஸ்டாண்டர்டுங்கிற அந்த லைப்ரரிக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லணும். ஸோ அதுக்கு தான் யூஸிங் என்ன நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ண போகிறோம், எஸ்டிடிங்கிற நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம், இங்கே சிஅவுட்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி வந்து சிஅவுட் எஸ்டிடி ஸ்கோப் ரெசல்யூஷன் சிஅவுட் இப்படி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக என்னால் வந்து இங்கே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் நேம் ஸ்பேஸ்க்கு.
நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணிட்டோம்னா. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், அடுத்து அதே மாதிரி ஹலோ வேர்ல்டு ஐஎம் C++ ப்ரோக்ராம். ஸோ அதெல்லாமே வந்து டைரெக்டாக வந்து இங்கே பிரிண்ட் பண்ணிடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் இல்லை நான் ஏதாவது டாபிக் எடுத்து பேசணும்னா அதை காமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் கோ லுக் அட் இட் அண்ட் போஸ்ட் மோர் வீடியோஸ் பேஸ்ட் ஆன் தட். தேங்க்யூ.